ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வெள்ளிக்கிழமை ஈவினிங் எடுத்த வீடியோ. வெள்ளிக்கிழமை ஈவினிங் பூஜை பண்ணிவிட்டு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சுருந்தேன். அதை ஒன்று லைட்டாக பசிக்கிறதுனால அதை ஒன்றா வச்சு சாப்பிட்லான்ட்டு குக்கரில் வேக வச்சேன். டக்குன்னு வேக வைக்கணும்னா குக்கரில் வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலேயும் வச்சு வேக வைக்கலாம். நான் குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதில் சீனிக்கிழங்கு சாப்பிட்டாச்சு. சீனிக்கிழங்கா வச்சு எடுத்துக்கிட்டு நிறைய பாத்திரம் இருக்குது. சாப்பிட்டுட்டு பூ கட்டிட்டு பாத்திரம் விளக்கணும். நாளைக்கு சனி பிரதோஷம், அதுக்காக பிரசாதம் கொடுக்கறதுக்காக சுண்டல் ஊற வச்சுருக்கேன். நாளைக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்பயே ஊற வச்சாச்சு. பூ நேற்று வாங்கியிருந்த முல்லைப்பூ, அது கொஞ்சம் தான் கட்ட முடிஞ்சுது. ஈவினிங் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மிச்சம் நாளைக்கு கோயிலில் கட்டிக்கலான்றதுக்காக கொஞ்சம் தான் கட்டுனேன். சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே இடையில பூ கட்டியாச்சு. முல்லைப்பூ 2 டபுள் நூல் போட்டு கட்டினா அடர்த்தியாக இருக்கும். சீக்கிரம் தலையில் வச்சு இறங்கவும் இறங்காது, நல்லாயிருக்கும். ஒரு மணத்துக்கு பக்கமாக கட்டி முடித்தாச்சு. போதும், மிச்சம் நாளைக்கு இருக்கிற பூவெல்லாம் நாளைக்கு கோயிலில் கட்டிப்பேன். ஈவினிங் எப்படி தான் போச்சு. இன்னும் பாத்திரம் விளக்குற வேலை இருக்குது. நைட்டு டிஃபன் பண்ணணும். நீங்கள் ஈவினிங் என்னென்ன வேலை செய்வீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.